ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதிப்பாவல் வந்துட்டு விதைப்பு முதல் அறுவடை வரை தாங்க டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மிதிப்பாவல் விதைப்பு முதல் அறுவடை வரை தாங்க பார்க்க போகிறோம். மிதிப்பாவல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மிதிப்பாவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக சின்ன சின்னதாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு பிடிப்பாவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாவக்காய் வந்துட்டு ஹைப்ரிட்லாம் வந்து வராதுங்க, எப்பயுமே நாட்டு வெரைட்டி தான். இது வந்துட்டு நம்மளுடைய நாட்டு ரகம்ங்க. இது ஃபஸ்ட்டாக விவசாய நிலங்களில் மிதிப்பாவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தல்லாம் கட்ட மாட்டாங்கங்க. அப்படியே தான் வந்து தரையிலே தான் விதைச்சி விட்ருப்பாங்க. அது படர்ந்து நிறையா வந்து வளர்ந்துருக்கும். இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு இந்த மிதிப்பாவல் வந்துட்டு நிறையாவே இருக்குங்க. நிறையா வந்து விவசாய நிலங்களில் வந்து பயிரிடுவாங்க. இது கிலோ கணக்கிலலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க, படிக்கணக்கில் தான் வந்து கிடைக்கும். சரி, ஓகே, வீட்டில் எப்படி இதை பயிரிடுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதையை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். விதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது நல்ல குவாலிட்டியான விதையாக இருக்கான்னு செக் பண்ணணும். நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக உறுதியாக இருந்ததுன்னா அந்த விதை வந்து ஓகே. விதை வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தது இது எந்த இடத்துல வந்து பயிரிட போகிறோன்ட்டு பார்க்கணும். நம்ம பயிரிடுற இடத்துல வந்துட்டு நல்லா வெயில் வர பகுதியாக இருக்கணும். ஸோ நம்ம தரையில் வந்து வைக்க போகிறோன்னா தரையில் அப்படியே பூமியிலே ஊனி விட்டலாம். அது வந்து படர்ந்து அப்படியே வளர்ந்துடும். சப்போஸ் நம்மளுக்கு இடம் இல்லைன்னா ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லைனா வந்து க்ரோ பேக்லேயோ வந்து வளர்க்கலாம். சைஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 அடி உயரமோ 1 அடி அகலம் உள்ள கண்டெய்னரோ இல்லை ஜாடியோ வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். க்ரோ பேக்கில் எடுக்கிறீங்கன்னா 15x15 க்ரோ பேக் வந்துட்டு கொடி காய்கறிகளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, க்ரோ பேக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மண்கலவை. மண்கலவை தான் கொடி காய்கறிக்கு ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒன்று. நார்மலாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற மண்ணே வந்துட்டு 2 பங்கு எடுத்துக்கோங்க. 1 பங்கு வந்துட்டு கொக்கோபிட், அதுக்கப்புறம் வந்துட்டு சத்துக்காக நம்ம நிறையா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். தொழு உரமோ இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து காய்கறி கழிவுகள் உரம் கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து புங்கம் புண்ணாக்கோ இல்லை வேப்பம் புண்ணாக்கோ வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க மண்கலவை. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உயிர் உரங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்துட்டு இந்த மண்கலவையை ரெடி பண்ணி நம்ம வந்து க்ரோ பேக்கில் வந்து போடலாம். க்ரோ பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி அடியில் வந்துட்டு இலை சருகுகளோ இல்லை தேங்காய் மட்டைகளோ போட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கலவையை வந்து இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம வந்து உயிரோரங்கள் சேர்த்து இருந்தோன்னா ஒரு 4 டேஸ் இல்லைனா 5 டேஸ் வெயிட் பண்ணலாம். அப்படியே வந்து உயிரோரங்கள் சேர்க்காமல் நம்ம வந்து போட்டிருக்கோன்னா நம்ம வந்துட்டு அப்படியே வந்து விதை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்துட்டு இதை தனியாக வந்து போட்டு வச்சு நம்ம வந்து விதை வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் பெரிய விதைன்றதுனால டைரெக்டாகவே மண்ணில் வந்து போட்டுடலாம். விதை போடும்போது என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலேயும் போடக்கூடாது, ரொம்ப ஆழத்துலேயும் வந்து போடக்கூடாது. அந்த விதை வந்து எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன துளையை எடுத்து அதில் வந்து போடணும். போட்டாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ மண் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி வந்து முளைச்சி வந்துடும். நம்ம வந்துட்டு 4 விதைகள் வந்து போட்டிருந்தோம். 1 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முளைச்சி வந்திருக்கு. ஸோ செடி வந்து நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு வந்து பந்தல் அமைச்சு பந்தலில் வந்து ஏற்றி விடணும். சப்போஸ் நீங்கள் வந்து பந்தல் வந்து அமைக்கலைன்னா இந்த மாதிரி நெட்லாம் வந்துட்டு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து இது கொடிகளாக வந்து ஏறிடும். ஒரு 1 வீக் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி 2 விதைகளும் நல்லா முளைச்சி வந்தது. ஸோ இந்த மாதிரி 2 இலைகள் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக வந்துட்டு ஒரு 5 டேஸ் ஒன்ஸ் நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மற்ற கொடி காய்கறியோட இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணலனாலும் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 டேஸ் ஆகுது. கரெக்டாக வந்து 30 நாள் ஆகுதுங்க. 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்ப ஸ்டேஜில் நிறையா ஆண் பூக்கள் தாங்க வரும். இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மீனமிலமோ இல்லைனா பஞ்சகாவியாவோ நீங்கள் வந்துட்டு 10 நாளுக்கு ஒரு தடவை ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோன்னா நம்மளுடைய செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக நிறையா வந்து பூ வைக்குங்க. ஆண் பூக்கள் பெண் பூக்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் வந்துட்டு சாதாரணமாக எப்பயும் போல் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஆண் பூக்கள்ங்க. பின்னாடியே காயோடு ஒட்டிக்கிட்டு வந்ததுன்னா அதுதான் வந்துட்டு பெண் பூக்கள். இதுதான் வந்து காயாகும். நான் இப்போ வந்து காட்டுறேன் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு
பெண் பூக்கள். ஸோ இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம வந்து தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு 3 days ஒன்ஸ் தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். சப்போஸ் உங்களால் தேமோர் கரைசல் வந்து ரெடி பண்ண முடியலன்னா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரெகுலராகவே இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா காய்கறி கழிவு தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துட்டு வாங்க. ஏதோ ஒரு சத்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து பூ உதிரல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், காயும் வந்து பழுக்காமல் இருக்கும். சில சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெண் பூக்கள் இருந்தும் அது வந்து காய் வந்துட்டு சரியாக திரட்சியாக வராமல் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியான முறையில் மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறாமல் இருக்கும். அதுக்கு நம்மளுடைய தோட்டங்களில் நிறையா வந்துட்டு இந்த மாதிரி வண்டுகள் தேனீக்கள்லாம் நிறையா வந்தாதாங்க அது வந்து இயற்கையாகவே நடக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து பட்ஸ் வச்சு ஆண்ட் பாலினேஷன் வந்து பண்ணிவிடலாம். கரெக்டாக 55 நாள் ஆகுதுங்க. நம்மளுக்கு காயெல்லாம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிடுச்சு. மிதிப்பாவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்மியான ஈல்டு தாங்க எடுக்க முடியும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காய் வைக்கிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வந்து பழுத்து போயிடும், இல்லை வெம்பி போயிடும். அது மாதிரி எதனால் வருதுன்னா, சத்து குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். அதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கடலை புண்ணாக்கு கரைசலோ இல்லை மீன் அமிலம், பஞ்சகாவியா இந்த மாதிரி லிக்விடை ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அந்த மாதிரி பழுக்கிற பிரச்சனை வராது. சப்போஸ் நம்மளுக்கு சத்துகள் கொடுத்தும் வெம்பி போகுதுன்னா அது வந்து பூச்சி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்து வேப்பெண்ணெய் ஸ்ப்ரேவோ இல்லைனா வந்துட்டு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாங்க. கரெக்டாக 65வது நாளில் என்னுடைய முதல் அறுவடையை ஆரம்பிக்கிறேங்க. இதில் ஒரு சில காய்கள் வந்து பழமாயிடுச்சு. அதெல்லாம் நான் வந்து விதைக்காக விட்டுட்டேன். பொதுவாக நீங்கள் வெளியில் வாங்குகிற மிதிப்பாவல் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்துட்டு ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதுக்கு நம்ம தொடர்ச்சியாக உரங்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நல்லா பெருசாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி மிதிப்பாவலில் அதிகமான ஈல்டு வந்து எடுக்க முடியாதுங்க. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் அதிக மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 க்ரோ பேக்கில் வந்து சீட்ஸ் வந்து போடலாம். ஒரு செடியிலேருந்து வாரத்துக்கு 1/4 கிலோ அளவு தாங்க நம்மளால் எடுக்க முடியும். இந்த மிதிப்பாவல் வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிச்சன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்மளுக்கு மிதிப்பாவல் விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து விதை வந்து போட்டு பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.